நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம் 6/2/2023 முதல் 12/2/2023 வரை உண்டான கோல்சாரத்தை முதல்ல பார்க்கலாம். கோல்சாரம் அப்படின்றது பார்த்தீர்களேனா காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் ராகு பகவானும் ரிஷப ராசியில் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. இதை தவிர கேத்து பகவான் சப்தமத்தில் அதாவது துலாத்தில் இருக்கார். புத பகவான் இந்த வாரம் மகரத்தில் சனி பகவான் சூரிய பகவானோட சேர்ந்திருக்காங்க. இதை தவிர பார்த்தீர்களேனால் சுக்கிர பகவான் தனித்து அவருடைய நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கார். குரு பகவான் அவருடைய ஆட்சி வீடான மீனத்தில் 12ஆம் இடத்துல இருக்கார். இது இந்த வாரத்தினுடைய கோச்சாரம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவர் இந்த வாரத்தில் ஆயில்ய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார், அதாவது கடகராசியில். அதிலிருந்து அவர் சுவாதி நட்சத்திரம் அதாவது துலா ராசி வரலும் வரார். அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியவர். சரி, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சங்கடஹர சதுர்த்தி வருது. அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வளர்பிறை சதுர்த்தி உண்டு, தேய்பிரை சதுர்த்தி உண்டு. ரெண்டு சங்கடஹர சதுர்த்தியிலையும் பிள்ளையாரை போய் வேண்டிட்டு வர்றது மிகவும் நல்லது. அதுவும் தேய்பிரை சதுர்த்தியில் கண்டிப்பாக விநாயக பெருமானுக்கு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதும் மாங்கல்ய பலத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது சங்கடஹர சதுர்த்தியில் விரதம் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருந்தால் வெற்றி நிச்சயமாக உண்டாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்மளுடைய புராண கதைகளில் பார்த்தீர்களேனா சிவபெருமான், இந்திரன் மற்றும் ராவணேஸ்வரன் இவங்கள்லாம் சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் இருந்து அதன் மூலியமாக மிகுந்த பலனை பெற்றார்கள் அப்படின்றது புராணம் சொல்கிறது. இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் சங்கடஹர சதுர்த்தி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீர்களேனால் அது 9ஆம் தேதி வருது சங்கடஹர சதுர்த்தி. அப்புறம் 11ஆம் தேதி பார்த்தீர்களேனால் அவமாகம்னு போட்டிருக்கும். அதாவது இதில் பஞ்சாங்கத்தில் அவமாகம்னா என்ன அப்படின்னா யோகமோ நட்சத்திரமோ இல்லை திதியோ, இதில் 3 யோகங்களோ 3 நட்சத்திரங்களோ 3 திதியோ ஒரே நாளில் வர்றது அவமாகம் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கி அந்த 11ஆம் தேதி பார்த்தீர்களேனால் பஞ்சமி, சஷ்டி, சப்தமி இந்த 3 வரும். அதனால் அது அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த அவமாகத்தினால என்ன அப்படின்னா ஒரு நல்ல காரியங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. அதாவது வீடு கிரக பிரவேசம், கல்யாணம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஜோசியரை கேட்டுட்டு உங்களுடைய புரோகிதரையும் கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக செய்யுங்க. இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவானை வைத்து நம்ம யார் யாருக்கு சந்திராஷ்டமம், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம், இந்த சந்திராஷ்டமத்தினால என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும், அதனால் என்னென்ன எளிய பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்றத இந்த வாரத்தில் நம்ம சொல்கிறோம். மகர ராசி உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசியானது மகர ராசி. இந்த மகர ராசிக்கு 7 சனியில் இப்போ விரய சனி நடந்துகிட்ருக்கு. இப்போ மார்ச் 29ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஜென்ம சனிக்கு வரார். இந்த காலகட்டத்தில் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பணம் வந்ததுனாலும் செலவாகிட்டே இருக்கேன்ற ஒரு மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சிகளில் கொஞ்சம் தனியாக இருக்கிறதுனால பின்னடைவை கொடுப்பார். ஏன்னா தன்னுடைய முயற்சிகள் எல்லாமே சரியான்னு இப்போ 100 பார்க்கறதுனால கண்டிப்பாக அதில் இருக்கிற தவறுகளை எடுத்து பார்த்துட்டே இருக்கிறதுனால ஒரு முயற்சிக்கு ரொம்ப நாள் ஆகும் உங்களுக்கு அதில் வெற்றி அடைகிறதுக்கு. அதனால் தனித்த குருன்றதுனால பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் மகர ராசிக்கு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் சப்தமத்தில் அதாவது கடக ராசியிலிருந்து துலா ராசி வரலும் வர்றார். கடக ராசியில் இருக்கும் பொழுது ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கார். அவர் ஆயில்ய நட்சத்திரத்திலேருந்து சுவாதி நட்சத்திரம் வரலும் வர்றார். ஆயில்ய நட்சத்திரத்தில் 7ஆம் இடத்துல இருக்கும்போது கிட்டத்தட்ட பௌர்ணமியிலேயே இருக்கார், பௌர்ணமி பிரதமையில் இருக்கார். இந்த காலகட்டம் சுபத்துவம் பெறதுனால கண்டிப்பாக சந்திர பகவானுடைய ஒளி சனி பகவான் மேலே விழுறதுனாலையும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய வாக்கு பலிதமாகும். உங்களுடைய வார்த்தைகளில் நிச்சயமாக எல்லாரும் நம்பக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
உங்களுடைய உடலில் கொஞ்சம் வந்து முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நிலையில். அதனால் கவலைப்பட வேண்டாம். ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதை தவிர பார்த்தீர்கள், ஏன்னா இந்த சந்திரன் வந்து அவர் 7ஆம் அதிபதி, மனோகாரகன்னு சொல்லக்கூடியவர். 7ஆம் அதிபதி அவரே வந்து 8ஆம் இடத்துக்கு செல்றது இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா சுக்கிர பகவானால பார்க்கப்படுறார். அதுவும் வந்து சுபத்துவம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் பண யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் பண யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 8ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங்ல ப்ராப்ளம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எப்போ அப்படின்னா 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது, அதாவது 6ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிலேருந்து 9ஆம் தேதி அதிகாலை 2 மணி வரும். இதை வந்து நம்ம சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன அப்படின்னா 8ஆம் இடத்துல சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு கோச்சார பிரகாரம் வரும்போது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமம் வரும்போது புதிய வேலைகளோ புதிய முயற்சிகளோ எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் செல்லாமல் இருப்பது நல்லது. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணி வச்சு ஏற்கனவே இதெல்லாம் வந்து டிசைட் ஆகிடுச்சு சார், நான் நீங்கள் பண்ணியே ஆகணும் சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் வருமாக இருந்தால் ஒரு 1/2 டம்ளர் பால் மட்டும் சாப்பிட்டுட்டு போகிறது. ஏன்னா சந்திர பகவானுக்கு பரிகாரம்னு சொல்லக்கூடியது பாலை பரிகாரமாக சொல்கிறோம். அதுவும் பசுவின் பால் வந்து நல்லா சூடு பண்ணி சாப்பிட்டு போகிறது மிகவும் நல்லது அப்படின்றது சொல்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் வர்றார். ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றது வந்து 9ஆம் தேதி அதிகாலை 2 மணியிலிருந்து 11ஆம் தேதி காத்தால 10 மணி வரலும் இருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும். ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய தந்தை உடல் நலத்தில் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் வெளியூர் வெளிமாநிலம் செல்ல வேண்டும்னு படிக்கக்கூடிய குழந்தைகள் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களேனால் இந்த 11ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி 13ஆம் தேதிக்குள்ளே வந்து அவங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி காத்தால 10 மணிக்குள்ளே வந்து அவர்களுக்கு நல்ல ஒரு விஷயம் வெளியூர்லேருந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மகர ராசிக்காரர்களில் வந்து இந்த இரும்பு ட்ரேடிங் பண்ணுறவங்க, இந்த சைக்கிள் ட்ரேடிங் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் மோட்டார் சைக்கிள் ட்ரேடிங் பண்ணுறவங்க, இது என்ன சொல்கிறது, போர்வெல் போடுறவங்க, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். அதை தவிர வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸு, பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன் மேனேஜ் பண்ணுறவங்க, ரைட்ஸ் மேனேஜ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒப்பனை கலைஞர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். அது ஒரு நட்பு வீடாக வேறு இருக்கார். அதனால் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்கும். இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் வர்றார். அது வந்து 11ஆம் தேதி காலை 10 மணியிலிருந்து 12ஆம் தேதி 13ஆம் தேதி வரலும் இருக்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழிலில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் அப்படின்னா ஒரு ஏற்றத்தோட மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கும் விநாயகரை போய் தரிசித்து வருவது மிகவும் நல்லது. கண்டிப்பாக சனிக்கிழமையில் வந்து சனி பகவானுக்கு விளக்கு போடுறதும், விநாயக பெருமானுக்கு வந்து அருகம்பில் போட்டுட்டு, அதை அருகம்பில்ல வந்து மாலை போட்டுட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.